அங்கே இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கொல்லிமலை 2 பேருக்கு லீவு, அதனால சேர்ந்து போவோம்னு சொல்லிட்டு கொல்லிமலை போயிட்டு இருக்கோம். கொல்லிமலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பேக் சைடு ராசிபுரம் டு தம்மம்பட்டி ரூட்டில், அந்த ரூட்டில் வந்தால் இந்த சைடு இருக்கும். போக போக ஒவ்வொரு ஏரியாவும் நல்லா இருக்கு, வியூலாம் பார்க்க. தம்மம்பட்டிக்கு போனதுக்கான எல்லா ஆதாரமும் என் ஃபோனில் இருக்கு. என் குடும்பத்தில் இருக்க யாரு பார்த்தாலும் இவன் சொல்ற பதிவை என் ஃபோன் எடுத்து எப்போ வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் யாரு கூட போனேன் அப்படின்னுட்டு. சரி கைஸ், நம்ம அடுத்த வியூ பாயிண்ட் போகலாம் வாங்க. நான் கொல்லிமலை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. வெயிலும் அடிக்குது, குளிரும் அடிக்குது. மேல வர வர நல்ல குளிர். ஒத்தையடி போற மாதிரி ரோடு பயங்கர சின்னதா, மேல வர வர சிங்கிள் ரோடு தான். பின்னால பாத்தீங்கன்னா தெரியும். இதேதான் பஸ். அது போறப்பெல்லாம் என்ன ஒரு போர்டு போட்டுருக்கான், குறுகிய பாதை, வர வண்டிக்கு வழி விட்டு செல்லுங்க அப்படின்னு சொல்லி போர்டு போட்டாங்க. அவன் என்ன பண்ணுனா வண்டி ஏதாவது சார் நம்ம இறங்கி நின்றுக்கணும். மேல மரத்தை பிடிச்சிக்கணும், மரத்தோட ஏறி நல்லா சரியா போயிடும். அருமை அருமை அருமை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த மாதிரி நானும் ஆள்கிட்ட மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாயங்காலம் போகணும்னு ஆசை. ஆனா நேரம் பார்த்தீங்கன்னா பின்னாடி யாரும் இருக்காங்க. ராசிகாரன் வரப்ப ஒரு காலேஜ், லயோலா காலேஜ் இந்த பக்கம் இருந்துச்சு, ராசிபுரத்து பக்கம். அந்த இடத்துக்கிட்ட அந்த பொண்ணுங்க வேற எங்கேயோ போறதுன்னு இருந்துச்சு. நீ இறங்குடா, நான் உங்களை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி இறங்குனாங்க. நான் பைத்தியக்காரன். பொம்பளை சோக்கு கேக்குதாடா? பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஏய் பிரேக்கப் போடு, பிரேக்கப் போடு, பிரேக்கப் போடு. இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? கொய்யால டம்சாக்கண்ணா. ஒத்தையடி பாதையில மேட்டூர்லயே சம்பவம் நடக்க வேண்டியது கொல்லிமலை வந்து சம்பவத்தை உனக்கு வளர்ந்து நினைக்கிறது. அப்பயே கொல்லிமலை தான் ஏறுவீங்க. இங்க வந்து நிறைய ஊர் இருக்கு. செங்கரடு, சேரக்காடு, அந்த மாதிரி 2-3 ஊர் இருக்கு. நீர்வீழ்ச்சிலாம் இருக்கிறது, ஆகாயங்கை நீர்வீழ்ச்சிலாம் இருக்கிறது வந்து செங்கரடு. எல்லாமே வந்து சின்ன ரோடாக தான் இருக்கும். பெரிய ரோடு ஏற்காடு மலை மாதிரிலாம் இருக்கும். அது வரவங்க பொறுமையாக வாங்க, ஃபாஸ்ட்டாலாம் வந்துட்டு இருக்காதிங்க. ரேசிங் வரேன் இந்த மாதிரி இவன மாதிரி வரவங்கலாம் பாதி நேரத்தில் பிரேக் பிடிக்கலங்கிறான். எனக்கு வேற பயமா இருக்கு. எவனாச்சும் எல்லாம் பார்த்துட்டான் குருமவட்டி போயிட்டு, நான் அது கூட பார்க்கல, அதனால கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. கொல்லிமலையில் வந்து பலாப்பழம் வந்து ஃபேமஸ். ஏன்னா இங்கே வந்து மழை, இதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பலாப்பழம்லாம் வந்து நேச்சுரலாக டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் வந்து இதெல்லாம் இல்லாமல். அதனால் கொல்லிமலை வந்தீங்கன்னா பலாப்பழம் சாப்பிடும். அப்புறம் வியூ நல்லா இருக்கு. இ பைக்கில் நம்ம ஃபேன்ஸ் நினைக்கிறேன். ஹாய் சொல்லிட்டு போகிறாங்க சின்ன பசங்க. ஹாய். ஆகாயங்கை போகிறோம், அங்கே போயிட்டு படி இறங்காது உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம். கைஸ், நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நரியங்காடுன்னு ஒரு ஊரில் இருக்கும். அதாவது நரியங்காடு அப்படின்னா என்னன்னு எங்களுக்கும் தெரியாது. சரி, போர்டு போட்டுருந்துச்சுன்னு வந்து நின்று அவ்வளோதான். கால் துப்புவீங்க, கமெண்ட்ஸில் துப்பிட்டு போங்க. மேட்டூர் விளாஜில் வந்து ஒருத்தர் வந்து போங்கடா பைத்தியக்காரனுங்களா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நண்பருக்காகவே இந்த வரி சீக்வன்ஸ் பதிவு.